பிரவீன், இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் தானமாகிய நிலங்கள் மூலமாக வரும் வருவாயானது அந்த மசூதிகள் மற்றும் இஸ்லாமியர்களின் கல்வி மேம்பாடு ஆகியவற்றிற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது வக்ஃபு வாரியம் என்ற பெயரில் மத்திய சிறுபான்மை அமைச்சகத்தின் கீழ் கட்டுப்பாட்டில் அந்த வக்ஃபு வாரியங்கள் இருக்கின்றது. இதில் பல்வேறு புகார்கள் வந்ததை அடுத்து, வக்ஃபு வாரிய நிர்வாகத்தில் பல்வேறு புகார்கள் வந்ததை அடுத்து அதற்கான மறுசீரமைப்பு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இதனை ஸ்டாண்டிங் கமிட்டி என்று அழைக்கக்கூடிய அந்த நிலைக்குழுவுக்கு அனுப்பி அதில் திருத்தம் செய்யப்பட்ட அம்சங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதானா என்பதை ஆராய்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கிய கோரிக்கையாக அவர்கள் வைப்பது இஸ்லாமிய பெண்கள் மற்றும் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்வது. வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை அனுமதிக்க இயலாது என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. இதே போல வக்ஃபு வாரியத்தின் அதிகாரத்தை மாற்றும் வகையிலும் அதனுடைய வெளிப்படைத்தன்மை மற்றும் பெண்களை அந்த வக்ஃபு வாரியத்தில் நிர்வாகத்தில் அனுமதிப்பது குறித்தும் பல்வேறு கருத்துக்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், எதிர்ப்புகள் எதிர்க்கட்சிகளின் சார்பாக தெரிவிக்கப்படுகிறது. அதனால் இந்த 44 திருத்தங்களையும் நிலைக்குழுவுக்கு அனுப்பி அதன் பின்னர் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் எதிர்ப்புக்கிடையே கிரண் ரிஜிஜு இந்த சட்ட மசோதாவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மசோதாவின் மீது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் உரையாற்றி வருகிறார்கள். வக்ஃபு வாரியத்தின் சட்ட திருத்தமானது அதனுடைய நிர்வாகம் மற்றும் நிர்வாகிகள் ஆகியவற்றில் பல்வேறு திருத்தங்களை இந்த சட்ட மசோதா மூலமாக அமல்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது. பெண்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் இந்த வக்ஃபு வாரியத்தில் பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இந்த சொத்துக்களை யாரெல்லாம் அந்த சொத்துக்களை பராமரிக்க முடியும், நிர்வகிக்க முடியும் என்பதிலும் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் மட்டுமே தங்களது சொத்துக்களை வக்ஃபு வாரியங்களுக்கு வழங்க முடியும், அதன் சட்டபூர்வ உரிமையாளர்களாகவும் அவர்கள்தான் இருக்க முடியும் என்பது ஏற்கனவே உள்ள வக்ஃபு வாரிய நிர்வாக சட்ட விதிமுறையாக இருக்கிறது. ஆனால் அதனை மாற்றும் வகையில் இந்த புதிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வரப்படுகிறது. மேலும் இஸ்லாமியர்களில் உள்ள ஷியா, சன்னி, போஹ்ரா உள்ளிட்ட பிரிவினருக்கான அந்த பிரதிநிதித்துவத்தையும் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா உறுதி செய்கிறது. ஆனால் அதனை ஏற்க முடியாது என்று இந்த பிரிவுகளுக்கிடையே உள்ள அந்த இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இந்த சட்ட மசோதா நிறைவேற்றிய பின்னர் தான் அது அமலுக்கு வரும். தற்போதுள்ள சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த மசோதாவை எதிர்க்கின்றன. இதனால் நாடாளுமன்றத்தில் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடையளிக்கும் வகையில் இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதனால் அடுத்து வரும் 2 நாட்களும் இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் கருத்துக்கள் மற்றும் அது நிறைவேற்றுவதில் என்னென்ன சிக்கல்கள் உள்ளன என்பது குறித்தும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் எதிர்க்கட்சிகளின் சார்பாகவும் முழுமையான விவாதம் நடைபெற இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரவீன்.